Dear students, welcome back to another video from Effective Biology. இந்த வீடியோவில் blood vessels ஓட structure தான் பார்க்க போகிறோம். இப்போ blood vessels பார்த்தீங்கன்னா arteries, veins and capillaries 3 டைப் இருக்குது. arteries ஓட மெயின் ஒர்க்கு ஹார்ட்லேருந்து பிளட்டை பாடியோட எல்லா பார்ட்டுக்கும் சப்ளை பண்ணும். அதே மாதிரி வெயின்ஸோட மெயின் ஒர்க்கு பாடியில் இருக்க எல்லா பிளட்டையும் கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு போகும். ஸோ ஆர்ட்ரி அப்படின்னாவே ஃப்ரம் ஹார்ட் பிளட்டை கேரி பண்ணும். வெயின்ஸ் அப்படின்னாவே டு ஹார்ட் பிளட்டை கொண்டுட்டு போகும். இந்த ஆர்ட்ரிஸும் வெயினையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் கேபிலரிஸ். இது ரொம்ப மைன்யூட் பிளேஸு. பாருங்கள், இந்த டயக்ராம் நல்லா பாரு. ஃப்ரம் ஹார்ட்லேருந்து வரக்கூடிய வெசலுக்கு பேர் ஆர்ட்ரிஸ். இந்த ஆர்ட்ரிஸு நிறைய பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. இந்த பிரான்ச்சஸ்க்கு பேர் ஆர்ட்ரியோல்ஸ். இந்த ஆர்ட்ரியோல் திரும்பவும் மைன்யூட் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும். அதுக்கு பேர் கேபிலரிஸ். கேபிலரிஸ் எல்லாம் திரும்பவும் டுகெதராக ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அது வெனியூல்ஸ். இந்த வெனியூல்ஸ் திரும்பவும் வெயினை ஃபார்ம் பண்ணுது. இப்போது ஆர்ட்ரிஸ், கேபிலரிஸ், வெயின்ஸு இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி தான் இந்த லெசனில், இந்த வீடியோவில் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். See the first one, blood vessels. Blood vessels are a network of branched tubes that transport blood. blood vessel ஓட மெயின் ஒர்க் என்னென்னா பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். பாடி ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய வெசல்ஸ் மூலமாக பிளட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எப்படி அப்படின்னா நெட்வொர்க். இது ஒரு நெட்வொர்க் ப்ரோக்ராம். தேர் ஆர் 3 types of blood vessels, namely arteries, veins and capillaries. What are the 3 types of blood vessels? One is the arteries, second one is the vein, third one is the capillaries. Now we will see about arteries. There are thick and elastic vessels that carry blood away from the heart to various organ of the body. இப்போ arteries அப்படின்னாவே நீங்கள் ஒரு வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவே அப்படிங்கிற வேர்டு தான் முக்கியம். ஸோ ஹார்ட்டில் இருந்து பிளட்டை வெளியில் கொண்டு வருது, அவுட் சைட் கொண்டு வருது. அதுதான் இந்த இடத்துல நீங்கள் அவேவை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஆர்ட்ரிஸ் ரொம்ப திக்காக இருக்கும். ஏன் திக்காக இருக்கணும்னா பாடி ஃபுல்லாகவே ஃபோர்ஸாக என்ன பண்ணுது, பிளட்டை சப்ளை பண்ணுது இல்லையா. அப்போது அது தின்னாக இருந்தால் கரெக்டாக ஒர்க் ஆகாது. அதனால தான் ஆர்ட்ரிஸ் ரொம்ப திக்காக இருக்குது. அதே டைமில் எலாஸ்டிக் நேச்சரில் இருக்குது. எலாஸ்டிக்காக இருந்தால் தான் வேணுங்கும் போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். சரியா? தே ஆர் திக்கு அண்டு எலாஸ்டிக் வெசல்ஸ் that carry blood away from the heart to various organ of the body. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் blood. எல்லா ஆர்ட்ரிஸுமே கேரி பண்ணக்கூடிய blood எப்படி இருக்கும்? ஆக்சிஜனேட்டட் blood. ஆக்சிஜனேட்டட் அப்படின்னா அந்த பிளட்டில் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரியா? அது பியூர் பிளட்டாக இருக்கும். எக்ஸப்ட் தி பல்மனரி ஆர்ட்ரி. இப்போது இந்த ஆர்ட்ரிஸில் பார்த்தோம் அப்படின்னா பல்மனரி ஆர்ட்ரி மட்டுமே இம்பியூர் பிளட்டை, அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். விச் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி லங்ஸ். ஸோ ஆர்ட்ரிஸில் ஒன்லி 3 பாயிண்ட். ஒன்று ஆர்ட்ரிஸ் திக்காக இருக்குது. தென் எலாஸ்டிக் வெசல்ஸு, திஸ் கேரி த பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, ஆல் த ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். தேர்டு பாயிண்ட், except pulmonary artery which carry deoxygenated blood to the lungs. Then veins. Veins are thin and non-elastic vessels that transport blood to the heart from the different organs. So vein பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். non-elastic vessel. இது பிளட்டுக்கு எல்லா ஆர்கனில் இருந்தும் ஹார்ட்டுக்கு பிளட்டை எடுத்துகிட்டு போகும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். All veins carry deoxygenated blood except the pulmonary veins. pulmonary veins oxygenated blood மட்டும்தான் கேரி பண்ணும். எங்கே இருந்துன்னா from the lungs to the heart. ஸோ இதில் பாருங்கள், ஆர்ட்ரிஸ் இங்கே திக்காக இருக்குது, வெயின் தின்னாக இருக்குது. ஆர்ட்ரிஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர், வெயின் பார்த்தீங்கன்னா நான் எலாஸ்டிக் இன் நேச்சர். அதே மாதிரி ஆர்ட்ரியோட மெயின் ஒர்க்கு அவே ஃப்ரம் த ஹார்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளட்டு டு தி ஹார்ட். தென்னு இங்கே ஆர்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். இங்கே பல்மனரி வெயின்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். இது மெயின் டிஃப்ரென்ஷியேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிலரிஸ். Capillaries are narrow tubes formed by branching of arterioles
which then unit the form of venules and veins. இப்போ தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஆர்ட்ரி வந்துட்டு ஆர்ட்ரியோல்ஸாக பிரான்ச்சட் ஆகும். இந்த பிரான்ச்சஸ் திரும்பவும் டிவைட் ஆகும். அந்த டிவிஷனுக்கு பேர் கேபிலரிஸ். கேபிலரிஸ் எல்லாம் திரும்பவும் என்ன ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம், வெனியூல்ஸ் ஃபார்ம் பண்ணோம். இந்த வெனியூல்ஸ் வந்து வெயினை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுதான் கேபிலரிஸ். கேபிலரிஸ் பார்த்திங்கன்னா நேரோ டியூப், ரொம்ப ஒரு குறுகிய ஒரு குழாயாக இருக்கும். இது பிரான்ச் ஆகும். இந்த பிரான்ச்சஸ் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆர்டியோல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் கேபிலரிஸ். இந்த கேபிலரிஸ் வந்துட்டு ஃபார்ம் த வெனியூல்ஸ் அண்டு வெயின்ஸ். தே ஆர் அபவுட் 8 millimeter in diameter. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 millimeter in diameter தான். Capillaries are formed a single layer of endothelial cell. இந்த capillaries வந்து எதால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா எண்டோதீலியல் செல் மூலமாக. இந்த எண்டோதீலியல் செல்லில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்குவாமஸ் செல்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எண்டோதீலியல் செல்லோட மெயின் ஒர்க் என்னென்னா கிவ்ஸ் த டைட் ஜங்ஷன். எதுக்கும் ஆர்ட்ரிக்கும் வெயினுக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷனாக ஒர்க் ஆகுது. இந்த எண்டோதீலியல் செல்லை சிங்கிள் லேயர்னு சொல்கிறோம் இல்லையா. த சிங்கிள் லேயர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மோனோ லேயர். ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இந்த எண்டோதீலியல் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த மெயின் ஒர்க்கு டைட் ஜங்ஷனாக ஒர்க் ஆகுது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் we will see about differences between artery and veins. See the first point, arteries நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் அப்படியே வெயின்ஸு. ஃபஸ்ட்டு ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிங்னாவே என்னது, ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் மெட்டீரியல் இது எல்லாமே பிளட்டு மூலமாக இந்த ஆர்ட்ரி வந்து பாடி ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஓகே, அதனால தான் இதை டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்னு சொல்கிறோம். செகண்ட், இந்த பக்கம் பாருங்கள், கலெக்டிங் வெசல்ஸ். கலெக்டிங்னாவே CO2 எதெல்லாம் வேஸ்ட் ப்ராடக்டோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வர்றது தான் இந்த வெயினோட ஒர்க்கு. இது பிங்க் இன் கலர், இங்கே ரெட் இன் கலர். தேர்டு பாயிண்ட்டு டீப் லொக்கேஷன். ரொம்ப டீப்பாக வந்து பாடிக்குள்ளே இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வெயின் வந்து சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன். நம்ம பாடியில் ஸ்கின்னுக்கு அடியிலேயே இந்த வெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் கவுண்டிங்கெல்லாம், அந்த சுகர் டெஸ்ட்டுக்கு பிளட் கவுண்டிங்கெல்லாம் பிளட் எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து வெயின்லேருந்து தான் எடுப்பாங்க. சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன் ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறதுனால இதிலேருந்து தான் பிளட் சாம்பிள் எடுத்துக்குவாங்க. ஃபோர்த் ஒன், பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். ஏன்னா இது பாடி ஃபுல்லாகவே பிளட்டை வந்து சப்ளை பண்ணும் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கணும், ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ தான் பிளட் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஆர்ட்ரி வந்து ஹை ப்ரெஷர். பிளட் ஃப்ளோ வித்து லோ ப்ரெஷர். வெயினில் வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர். இதோட ஒர்க் என்ன, ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணும், CO2 எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட்டுக்கு திரும்பவும் வருது. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வந்தால் தான் ஹார்ட் என்ன பண்ணும், லங்ஸுக்கு அனுப்பி அந்த பிளட்டுக்கு திரும்பவும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். சரியா, அதனால் ஸோ இங்கே ஹை ப்ரெஷர் ஆர்ட்ரியில், வெயினில் வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர். வால்ஸ் ஆஃப் த ஆர்ட்ரி இஸ் ஸ்ட்ராங், thick and elastic. இங்கே அப்படியே ஆப்போசிட், walls of the vein is weak, thin and non-elastic. All arteries carry oxygenated blood except pulmonary arteries. இது நாம் ஆல்ரெடி ஆர்ட்ரிஸோட டெஃபினேஷன் பார்க்கும் போதே பார்த்துட்டோம். எல்லா ஆர்ட்ரிஸுமே வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்துட்டு கேரி பண்ணோம். பல்மனரி அப்படின்னாவே லங்ஸுக்கு போகக்கூடிய ஆர்ட்ரி மட்டும் இம்ப்யூர் பிளட்டு, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணோம். ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸு. அதே மாதிரி தான் பல்மனரி வெயின்ஸு மட்டும் என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும். மற்ற வெயின்ஸ் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். த செவன்த் பாயிண்ட்டு, இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சண்ட். இதில் வந்து இன்டர்னல் வால்ஸ் வந்து ஆப்சண்ட்டு, பட் வெயின்ஸில் இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசண்ட்டு. ஸோ இதில் ஆர்ட்ரிஸ்னால் என்ன, வெயின்ஸ்னால் என்ன, கேபிலரிஸ்னால் என்ன, இது எல்லாமே நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். தட்ஸ் இட் வித் த லெசன் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos.